ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கதை ரொம்பவே பயங்கரமான ஒரு திகிலான கதையாக இருக்க போது. என்னன்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். 2 நண்பர்களுக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப திகிலாக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 2 நண்பர்களுக்குமே என்ன நடந்துச்சு, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அந்த அமானுஷத்திட்டேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கான வீடியோவில் முழு விவரமாக பார்க்க போகிறோம். ரொம்ப திகிலாக இருக்க போது. நீங்கள் நைட் நேரத்தில் தனியாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே பாருங்கள். அந்த அமானுஷம் உங்களுக்கு பின்னாடி கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீஃபன் மற்றும் பீட்டர் 2 பேருமே ஒரே காலேஜில் தாங்க படிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே ஒரே ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாங்களில் போயிட்டு ரிசர்ச் பண்ணுறது, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க 2 பேத்துக்குமே ஒத்து போகுமாங்க. ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி செய்வாங்களாங்க. ஒரு டைம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொல்லிமலையில் என்னதான் நடக்குது, அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது, ரொம்ப அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்ன, நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம்டா அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமானுஷம், பேய், சாமி இந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாதவங்க. இவங்களோட சாமியவே அதிகமாக கும்பிட மாட்டாங்களாம். இந்த மாதிரியான நண்பர்கள் 2 பேருமா சேர்ந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. போகும்போதே இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடிவாரம் வரைக்கும் இவங்க காரில் தாங்க போயிருக்காங்க. காரில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறலாம் அப்படின்னு ஏறுறாங்க. கொஞ்சம் வெயிலான நேரத்தில் இவங்க 2 பேரும் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துக்கிட்டே, என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குதே, இந்த மலை மேலே ஏறதுக்கே நம்மளால முடியாதாட்டுக்குடா, இன்னைக்கு நைட்டு இங்கேயே நம்ம எங்கேயாவது தங்குற மாதிரி டென்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க பீட்டர். இப்படி கேட்டதும் ஸ்டீஃபன் என்ன பண்ணியிருக்காரு, வேணாண்டா, நம்ம இந்த மலையை விட்டு கீழே இறங்கிக்கலாம்டா, கீழே இறங்கி போய் கூட ஒரு இடத்துல டென்ட் போட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்களால முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏறுறாங்க. மத்தியானம் மணி 2 மணி இருக்குமா. இந்த ஸ்டீஃபனும் பீட்டரும் 2 பேரும் நடந்து போகிற அந்த பாதையில் 3வது யாரும் நடந்து வர மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ நடந்து வர்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜல் ஜல் ஜல்லுன்னு சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் 2 பேருமே ஒரு நிமிஷம் ஒருத்தருக்கு மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு 2 பேரும் ஒரு சேர திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் நடந்து வர மாதிரி இருக்குங்க. அந்த ஆள் தான் இந்த கொலுசு சலங்கை காலில் கட்டியிருக்காரு. இந்த நபர் யாருன்னு தெரியலையே, ஒரு மாதிரி நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் குழப்பத்தோடு பார்க்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே கிராஸ் பண்ணி அந்த ஆள் மேலே ஏறுறாங்க. ஏறுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஏறுறாங்க. இவங்க வயசு பசங்க, இவங்களே கொஞ்சம் தடுமாறி தான் அந்த மலையில் ஏறுறாங்க. ஆனால் அந்த நபர் ரொம்ப சர்வ சாதாரணமாக போறாங்க. என்னடா இந்த ஆள் நடக்க முடிகிற அளவு கூட நம்மளால் நடக்க முடியலையே அப்படின்னு பின்னாடியே 2 பேரும் போகிறாங்களாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டே அந்த ஆளை கவனிக்கணும். திடீர்னு அந்த ஆள், எங்கடா போனா அந்த ஆள், இந்த குலுசு சத்தத்தையும் காணும், எதுவுமே காணுமேடா, இந்த சலங்கை சத்தம் எங்கே போனாலுமே கேட்குமே, ஆளை காணுமேடா அப்படின்னு பீட்டர் சொல்லியிருக்காருங்க. உடனே ஸ்டீஃபனும் அங்கங்கே மரங்கள் எல்லாம் பார்க்குறாருங்க. எங்கேயுமே இல்லைங்க. ஒருவேளை இந்த கொல்லிமலையில் இறந்து போனால் யாராவது இருப்பாங்களாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நம்ம கீழே போயிடலாம்டா அப்படின்னு பீட்டர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டீஃபன், இன்னுமாடா நீ நம்பிட்டு இருக்கிற இந்த மாதிரி பேய் அமானுஷமெல்லாம் இருக்குதுன்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நடந்து போகும்போது தாங்க திடீர்னுங்க ஒரு பெரிய மரத்துலேருந்து இவங்களுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ஆள் பொத்துன்னு விழுந்தாராங்க. விழுந்ததை 2 பேருமே பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு 2வது செகண்ட் அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியலையாங்க. மாயமாக மறைஞ்சிச்சு. இவங்களுக்கு பயம் மிரண்டு போய் அப்படியே திணறாங்க, திகச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா இங்கே விழுந்த ஆளை காணுமேடா அப்படின்னு இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடுறாங்க. யாருமே இல்லை. அப்போ திடீர்னு எங்கே இருந்துடா வந்திருப்போம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பயத்தில் நடுக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரொம்பவே கேஷுவலாக கீழே இருந்து ஒரு ஆள் நடந்து வர்றாருங்க. அது வேற யாருமே இல்லை, ஆல்ரெடி இவங்க பார்த்த அதே நபர் தாங்க. கண்டிப்பாக இவன் ஏதோ மந்திரவாதியாக இருப்பான், இல்லைன்னா பேயாதாண்டா இருப்பான், நம்ம கீழே போயிடலாம்டா, வாடா அப்படின்னு பீட்டர் கூப்பிட்டுட்டே இருக்காருங்க. ஸ்டீஃபன் இல்லடா இருடா அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாருங்க. பார்த்தா இப்போ நெருங்கி வரவேங்க
கீழே உள்ள அந்த உடம்பு அவங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி மறைஞ்சிருச்சாங்க. கழுத்து மட்டும்தான் நல்லா தெரியுது. அந்த முகமே ரொம்ப விகாரமாக கொடூரமாக இருந்திருக்கு. இந்த முகத்தை பார்த்ததும் இங்கே பீட்டருக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சாங்க. அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுகிற மாதிரி ஆயிட்டாரு. இப்போ ஸ்டீஃபன் பீட்டரை மெதுவாக சமாதானம் பண்ணி ஒரு பாறையில் உட்கார வச்சுட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த நபர் அங்கே இல்லை. டேய், கண்டிப்பாக இவன் ஏதோ வேலை பார்க்குறவனா இருப்பான்டா, வாட நம்ம போயிடலாம் அப்படின்னு பீட்டர் எழுப்புறாருங்க. ஆனால் பீட்டர் மயங்கி விழுந்துட்டார். இப்போது எங்கே போய் தண்ணி எடுப்பார், என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவாருன்னு யோசிக்கும் போது தான் இவங்க எடுத்துகிட்டு போன பேக்லேயே கொஞ்சமாக தாங்க தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணியை தெளித்து பீட்டரை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு டேய் வாடா நம்ம கீழே போயிடலாம், கண்டிப்பாக நம்ம கீழே போயிடலாண்டா அப்படின்ட்டு இவங்க கீழே இறங்குறாங்க. மணியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டு கட்டுற மாதிரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கீழே வராங்க. ஒரு ஆறு மாதிரி இருக்குது. அந்த ஆற்றுல 2 பேரும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நிமிர்றாங்க. நிமிர்ந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடலாண்டா அப்படின்னு அந்த ஆற்றுல கால் வைக்கிறாங்களாங்க. பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு மரத்தில் இருந்து தலைகீழாக தொங்கிட்டு இருக்காராங்க அந்த ஆள். நடுங்கி போயிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிச்சி ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடினவங்க அந்த மரத்தை தாண்டறதுக்குள்ளேயுமே அந்த தலைகீழ தொங்கிட்டு உருவம் அப்படியே தலைகீழே தரையில் விழுந்துருச்சாங்க. மண்டையிலேருந்து அப்படியே ரத்தம் வர மாதிரி பார்த்துருக்காங்க. ஐயையோ இவன் செத்துட்டான்டா அப்படின்ட்டு இவங்க ஓடுறாங்களாங்க. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்களாம். அந்த இடத்துல யாருமே இல்லையா. அப்போவே புரிஞ்சிருச்சு இது ஏதோ அமானுஷம் அப்படின்றது. வேக வேகமாக அந்த மலையோட அடிவாரத்துக்கு வராங்க. இவங்களோட கார் நின்றுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அங்கேயே ஒரு இடத்துல டென்ட் போடுறாங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி போடுற மாதிரி நீரோடை மாதிரி இருந்திருக்குங்க. அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. இவங்களும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டென்ட்லேயே டார்ச் லைட்டை எல்லா பக்கமும் ஒரு 4 டார்ச் லைட்டுங்க அதையெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியே கொஞ்சமாக நெருப்பு மூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நீரோடை பக்கமாக இருக்கிறதுக்கும் அந்த அடிவாரத்தில் இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு லேசாக குளிர மாதிரியும் இருந்திருக்கு. இந்த ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டுட்டு அவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க டென்ட்டுக்குள்ளே ஏதோ சலசலன்னு சத்தம் மட்டும் கேட்குதுங்க. ஃபுல்லாக காற்று புகுந்தா அந்த டென்ட் ஒரு மாதிரி ஆடும்ல, அந்த மாதிரி ஆடிச்சாங்க. ஆடினதுமே இவங்க என்னடா இப்படி ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்களாம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை. திடீர்னு அங்கே எரிஞ்சிட்டு இருந்த அத்தனை லைட்டுமே அமைஞ்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு லைட் ஆஃபே ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, இந்த லைட் வேற ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் இல்லையே சார்ஜ் போட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை ஆன் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்காருங்க பீட்டர். ஆன் பண்ணின உடனே ஆன் பண்ணிட்டு கீழே வைக்கலான்னு இப்படி வச்சுட்டு இப்படி நிமிர்றாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க அங்கே அந்த மலைக்காட்டில் பார்த்தா அதே உருவம் நின்றுச்சாங்க. நின்னதுமே வீரனமும் அந்த கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு காதெல்லாம் அடைச்சிட்டு கத்திருக்காருங்க. கத்துனதுமே இங்கே வெளியே நின்றுட்டு இருந்த ஸ்டீஃபன் அவரும் வர்றாரு. வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. டேய் அப்படின்ட்டு பேச்சே வரலையாங்க. சுத்தமாகவே பேசவே முடியாத மாதிரி இருந்திருக்காரு. சரிடா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ அமைதியாக படு, நீ பயந்துருப்ப போல, அதனால நீ அமைதியாக படு அப்படின்னு டென்ட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டாருங்க. பீட்டர் அங்கே படுத்துட்டார். இப்போ ஸ்டீஃபன் வெளியே அந்த ஃபயர் கிட்ட உட்காந்துட்டு நல்லா இதமாக கதைன்னு வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது திடீர்னு அந்த நீரோடைக்குள்ளே யாரோ குதிக்கிற மாதிரி சத்தங்கள் கேட்குது. அந்த தண்ணியில் குதிச்சு வெளியே போகிற மாதிரியான அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. என்னடா தொடர்ந்து இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன்னு அந்த ஃபயரில் இருந்தபடியே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல இப்போது அங்கே பீட்டர் அந்த தண்ணியில் குதிச்சு வெளியே போய் திரும்ப குதிக்கிற மாதிரி, கரையில் இருந்து திரும்ப குதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. டேய் பீட்டர், இப்போ தாண்டா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்து இப்போ படுக்க வச்சுட்டு வந்த உடனே என்னடா தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுகிறாருங்க. ஆனால் ஸ்டீஃபன் காதலே வாங்கிக்கவே இல்லையா. உடனே இங்கே இருந்து அந்த ஃபயர் கேம்ப் போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு கட்டையை எடுத்து நல்ல நெருப்பு எரியிற அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி பக்கம் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அது ஸ்டீஃபனே கிடையாதாங்க. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு விகாரமான ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டுருக்குங்க. இந்த உருவத்தை பார்த்ததும் அந்த தீ எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த கட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு ஓட்டமாக ஓடி அந்த டென்ட்டுக்குள்ளே புகுந்துட்டாராம். அங்கே பார்த்தா ஸ்டீஃபன் நல்லா படுத்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு மாதிரி அந்த தூக்கத்துலேயுமே ஒரு மாதிரி பெனாத்திட்டு இருந்திருக்காரு. ஐயோ அம்மா, இவ்வளோ ஒரு கொடூரமான உருவமா, நான் இன்னுமே இந்த பக்கம் வரவே மாட்டேன், இந்த ஃபாரஸ்ட்டுக்கே போகவே மாட்டேன் அப்படின்னு ஒளறிட்டு இருக்காருங்க. இவன் வேற ஒளறிட்டு இருக்கானே, இப்போ வெளியே வேற ஒன்று பார்த்துட்டோமே அப்படின்னு இவர் நல்லா போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துட்டாரு. லைட் எரிஞ்சா என்ன, எரியலன்னா என்ன, அந்த ஃபயரை அணைச்சா என்ன, அணைக்கலன்னா என்னன்னு படுத்துட்டார்.
அடுத்தது ஒரு மணி நேரம் இருக்குமாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட டென்ட்டுக்குள்ள ஈரமான கல்லெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா விழுகுதுங்க. அதுவும் பீட்டர், ஸ்டீஃபன் 2 பேத்து மேலேயுமே விழுந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த கல்லை தூக்கி போட்டதுமே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த 2 பேருமே லேசான தூக்கத்துக்கு வராங்க. அது கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால இவங்களோட போர்வையும் கொஞ்சம் ஈரமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆல்ரெடியே அடிவாரம் அப்படின்னாவே கொஞ்சம் குளிரா இருக்கும். இப்போ இந்த போர்வையும் ஈரமா இருக்கிறதுனால பயங்கரமா குளிருது. 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்குங்க. ஒரு லைட்டு கூட ஆன்ல கிடையாதாங்க. வெளியே பார்த்தா அந்த ஃபயர் கேம்ப் போட்டாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அப்படியே லேசான தீயில எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபோர்ஸாக இல்லை, லேசான தீயில எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தீக்கு பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இவங்க மேலே கல்லை தூக்கி தூக்கி போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த கல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஃபயர் கேம்பில் உட்கார்ந்தபடியே கையை நீட்டுதாங்க. அந்த நீரோடை வரைக்குமே கை போகிற மாதிரி இருக்குதாங்க. அங்கேருந்து எடுத்து தான் கல்லை உள்ளே தூக்கி போடுற மாதிரியும் இருக்குது. அவ்வளோ பெரிய கையாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. பார்த்த 2 பேரும் மிரண்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அந்த போர்வையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே டென்ட்டோட பேக் சைட்லேருந்து ஓடலான்னு பார்த்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லாக இவங்க அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வரணும் அப்படின்னா வெளியே இவங்க ஒன் சைடு ஓப்பன் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் வரணும். அந்த வழியை வெளியே வரதுக்கு பயம். உடனே இவங்க 2 பேருமே மெதுவாக அடி மேலே அடி வச்சு வெளியே வராங்க. வெளியே வந்தாலுமே அந்த உருவம் மறையவெல்லாம் இல்லையாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டே கல்லை தூக்கி தூக்கி போட்டுட்ருக்குங்க. இப்போ நல்லா தெளிவாக பார்க்குறாங்க. அந்த கை போய் அந்த நீரோடையில இருந்து கல் எடுத்துகிட்டு வந்து தான் உள்ளே போட்டுட்டு. இப்போ அந்த ஃபயர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக எரிஞ்சிச்சுன்னா நெருப்புக்கிட்ட அந்த ஆன்மா வராது அப்படின்றது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. இப்போ அந்த ஃபயரை அதிகப்படுத்தணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. 2வது ஸ்டெப்புக்கெல்லாம் அந்த உருவம் மெதுவாக நகருதாங்க. உட்கார்ந்த பாகி இப்படி சமணம் போட்டு உட்கார்ந்துருக்குது, அந்த வாக்குலேயே அப்படியே மெதுவாக நகருதாங்க. நகர்ந்து அந்த காற்றுல பறந்து போகிற மாதிரி மிதந்து போய் அந்த நீரோடையில் விழுகுது. தொப்புன்னு விழுகிற அந்த தண்ணி சத்தமும் கேட்குது. அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த உருவம் எங்கே மறைஞ்சிச்சுன்னே தெரியல, மாயமாக மறைஞ்சிச்சு. டேய், இதுக்கு தாண்டா சொன்னேன், இந்த அடிவாரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி அமானுஷமான மர்மமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை, நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரமாக உடனே அந்த டென்ட் எல்லாம் கழட்டிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் வைக்கிறாங்க. காரில் வச்சுட்டு 2 பேரும் காரில் ஏறுறாங்கங்க. அந்த அந்த இடத்த விட்டு நகரலாம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க. அப்போ நடு ரோட்லேயே ஒரு உருவம் வந்து நிற்கிதுங்க. இந்த உருவம் இப்போ எவ்வளோ ஹாரன் அடித்தாலும் நகரவே இல்லைங்க. அது ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி இருக்கு. இந்த ஆளை என்ன காது கேட்காத மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்கானே, இங்கே எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, அவசரம் புரியாமல் இவன் நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு உள்ளே இருந்த பீட்டரும் இங்கே ஸ்டீஃபனும் 2 பேரும் சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அப்போது இவங்களோட அந்த இயேசு இருக்கார் பார்த்தீங்களா, அவரை மனசில் நினச்சிக்கிட்டே இந்த ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த உருவம் நகரவே இல்லையாங்க. சுத்தமாக கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அந்த பைத்தியக்காரன் நகர மாட்டான்டா, நீ இந்த பக்கம் டர்ன் பண்ணி போடா அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்லியிருக்காரு. உடனே ஸ்டீஃபனும் அதே மாதிரி காரை திருப்புறாருங்க. திருப்பி அந்த உருவத்தை தாண்டியாச்சுங்க. தாண்டும் போது பக்கத்தில் இருந்த பீட்டர் நல்லாவே பார்த்துருக்காருங்க. அந்த உருவம் ஆல்ரெடி இவங்க மலையில் பார்த்தோம் அதே உருவம் தான். இப்போ இந்த உருவத்தை பார்த்ததுமே இயேசுவே அப்படின்னு கத்திருக்காரு. கத்துன அடுத்த செகண்டே அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். இந்த சைடு மிரர் வழியாக அவரும் பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் நல்லபடியாக இவங்களும் அவங்களோட ஊர் பக்கமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அடிவாரத்தை தாண்டதுக்குள்ளுமே மறுபடியும் ஒரு பயங்கரமான நிகழ்வு. என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே திகிலான கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க 2 பேரும் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அடர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்கும். அடிவாரம் அப்படின்னாவே இருக்கும். அந்த கொல்லிமலை அடிவாரத்தில் பயங்கரமான பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அந்த மரக்கிளையிலிருந்து பொத்தனை ஏதோ இவங்களோட கார் மேலே விழுந்திருக்குங்க. விழுந்த அடுத்த செகண்டு நடுங்கி போயிட்டாங்க. என்னடா என்னமோ விழுந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு இவங்களுக்கும் அப்போ அங்கே சரியான வெளிச்சம் இல்லை, அதனால தெரியல. சரி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்குள்ளேயுமே அங்கே மேலே விழுந்தது மெதுவாக சறுக்கிக்கிட்டே முன்னாடி வந்திருக்குங்க. இப்போ 2 பக்கமும் கார் ஓட்டிகிட்டு இருக்கிற ஸ்டீஃபன் ஒரு பக்கம், இந்த பக்கம் பீட்டரு, நடுவில் அந்த உருவம் வெளிப்பக்கமாக உட்காந்துட்டு வருதுங்க. அந்த கார் பேனட் மேலே எப்படி இருந்திருக்கும்.
நீங்கள் அந்த நிகழ்வில் அந்த மாதிரியான சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் இருந்திருக்கும், எந்த மாதிரியான நிகழ்வு உங்களுக்கு இந்த பயம் எப்படி இருந்திருக்கும்? அதை விட பல மடங்கு பயந்து நடுங்கி விட்டாங்களாம், மிரண்டு போயிட்டாங்களாம். அந்த உருவம் கீழே விழுகவே இல்லையோ, பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. இப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயத்தில் இவங்களுக்கு காரே ஓட்ட முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. இப்போதான் முறையா இவங்களுக்கு பேய் நம்பிக்கையும் சாமி நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே இவங்க 2 பேருமே அந்த காருக்குள்ளேயே ஜெபம் பண்றாங்க. இயேசுவை நினைச்சு எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, நாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நல்லாவே ஜெபம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ண அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலயே அந்த காரில் பேனட் மேலே உட்காந்துட்டு வந்த அந்த உருவம் கீழே பொத்துன்னு குதிச்சு, அப்படியோ அந்த உருவம் இவங்கள பார்த்து பயந்து ஓடுற மாதிரி நடுநடுங்கி ஓடுற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக ஓடிச்சாங்க. ஓடினதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேருக்குமே உயிரே வந்த மாதிரி இருக்கு. அங்கேயே கார்லேயே ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா பதட்டத்தோட கார் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஆயிரும் அப்படின்ற காரணத்தினால அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்க காரை எடுக்கிறாங்க, நல்லபடியாக வீடு வந்து சேர்றாங்க. அன்னையில இருந்து இவங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் போகணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு தான் அவங்க போவாங்களாம். அதுவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா போவாங்க. இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் தனித்தனி வீடு, ஆனால் பக்கத்து வீடு. இவங்க வீட்டில் இருந்து இங்கே பீட்டர் ஃபோன் பண்ணுறாரு ஸ்டீஃபனுக்கு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பரவாயில்லையாடா, ஓகேவாடா, வீட்டுக்குள்ளே போயிட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தானடா காரை விட்டு இறங்கி வந்தோம், இப்போ உடனே எதுக்குடா ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஃபோனை வச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறமா 2 பேருமே பல்லு விளக்கிக்கிட்டே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்டா, பரவாயில்லடா, நம்மளை காப்பாற்றினது நம்மளோட இயேசு தாண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களோட காரு மட்டும் அந்நேரத்துக்கு அப்படியே குலுங்குற மாதிரி குலுங்கிட்டு இருக்குங்க, பயங்கரமாக குலுங்கிட்டு இருக்குது. இப்போ இதை பார்த்த 2 பேரும் இன்னும் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா நைட் நடந்த விஷயம் இப்போ எல்லாமே இல்லை அப்படின்னு நினச்சோம், இப்போ மறுபடியும் ஆடிட்டு இருக்குது கார் மட்டும் தானா அப்படின்ட்டு அங்கே தூரத்தில் இருந்த 2 பேரும் பார்க்குறாங்க. ஃபுல்லாக விண்டோவில் ஏற்றி இருக்கிறதுனால உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. சரி இருடா, நான் கார் சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஸ்டீஃபன் கார் சாவியை எடுத்துகிட்டு வரேன். கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது உள்ளே எதுவுமே இல்லைங்க. சின்னதாக ஒரு பூனை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பூனைக்காடா இவ்வளோ பயந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பூனை மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த கார் அவ்வளோ தூரம் குலுங்கியிருக்காது இல்லையா? ஒரு சின்ன பூனையால் அவ்வளோ பெரிய காரை ஆட்ட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அந்த பூனையை வந்து வெளியே துரத்துறாங்க. வெளியே துரத்துனதுக்கு அப்புறமா பார்த்தாலுமே ஏதோ அந்த காருக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரின்னு அப்படியே பின்னாடி சீட்டையும் பார்க்குறாருங்க. பூனை ஏதாவது கீறி வச்சுச்சா என்ன பண்ணுதுன்ட்டு பின்னாடி சீட்டையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த சீட்டு ரொம்பவே ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு, பயங்கர ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கார் கழுவுனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. ஆனால் இவங்க காரையும் கழுவலை, சீட்டு மேலே தண்ணியையும் வைக்கலை, வாட்டர் கேன் கூட கிடையாது. ஆனால் அந்த சீட்டு எப்படி அவ்வளோ ஈரமாச்சு அப்படின்றது புரியல. சரி பூனையே யூரின் போயிருந்தாலும் கொஞ்சமாக தானே இருக்கும். ஆனால் அந்த பெட்டே ஃபுல்லாக இப்படி அழுத்தினோம்னா தண்ணியை வெளியே வர அளவுக்கு அவ்வளோ ஈரமாக இருந்துருச்சாங்க. என்னடா இப்படி ஈரமாக இருக்குதுடா, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து கூப்பிடுறாருங்க ஸ்டீஃபன். 2 பேருமா சேர்ந்து அந்த காரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அந்த சீட்டெல்லாம் கழட்ட முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பயங்கர ஈரமாக இருக்குது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, கார் இவ்வளோ ஈரமாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இவங்களால கழட்ட முடியல. சரி இதை கொண்டு போய் நம்ம ஷெட்டில் கொடுத்து அது கழட்ட சொல்லலாம், இதை வந்து ஃபஸ்ட்டு காய வைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் பல்லு விளக்கிட்டு அந்த ப்ரஷ்ஷை கூட வீட்டில் வைக்கலையாங்க, அதோடையே போகிறாங்க கார் செட்டில் கொண்டு போய் விடுறாங்க. இந்த மாதிரி ஈரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை எங்களால் கழட்ட முடியல, கழட்டி கொஞ்சம் காய வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிப்பா காரை நிறுத்திட்டு போ, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் கார் கிடைச்சிருன்னு சொன்னாங்க, ஆனால் கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு அந்த மெக்கானிக் ஷெட்லேயே அந்த கார் நின்றுருக்கு. இப்போ நைட்டு 9 மணி ஆயிடுச்சுங்க, கார் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே தான் நடந்து வராங்க. வந்தவங்க காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது தான் அந்த காருக்குள்ளே பின்னாடி சீட்டை எப்படி காய வச்சுருக்காங்க அப்படின்றது பார்க்கலாமேன்னு பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த சீட்டு வந்து ஈரமாகவே தாங்க இருக்கு, காயவே இல்லை. உடனே அங்கே அந்த மெக்கானிக் ஷெட்டில் இருந்தவர்கிட்ட சண்டைக்கே போயிட்டாங்க. என்னையா காய வச்சிருக்கேன்னு சொன்னால் காயவே இல்லையா, என்னையா இப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லைப்பா காய வச்சு தானே வச்சுருந்தேன், எப்படி திரும்பவும் ஈரமாச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஒருவேளை அந்த ஆன்மா இந்த காருக்குள்ளே வந்திருக்குமோ அப்படின்னு. சரிங்க நாங்கள் எது வந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க.
கிளம்பி நேராக இவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுமே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு அங்கே ஃபாதர்கிட்ட நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிடலாம். அந்த ஃபாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அவங்களோட அம்மா தெளிவாக. சரின்னு அடுத்த நாள் காலையில் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயுமே நடுராத்திரியில் அந்த காரு பயங்கரமாக ஆடுதாங்க. டம்மு டம்மு டம்முன்னு சத்தமாக இருக்குதாங்க. என்னத்துக்கு அவ்வளோ சத்தம் வந்துச்சுன்னே தெரியலையாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த ஸ்டீஃபன் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, அந்த கார் அப்படியே குலுங்கிட்டு இருக்குதாங்க. அந்த காருக்கு உள்ளே இருந்து ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்டுருக்கு. என்னடா இது, மறுபடியும் ஏதாவது பூனை ஏறிச்சா, அதான் டம்முன்னு சத்தம் கேட்குதா, எதுவுமே புரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு கார் சாவியை தேடுறாங்க. கார் சாவி பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே இருந்திருக்கு. இப்போ காரோட ஹெட்லைட் ஆனில் இருக்கு. இவர் அங்கே வாசப்படியிலேருந்து பார்க்குறாரு, ஹெட்லைட் ஆனில் இருக்கு. ஐயோ, காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, ஒருவேளை ஆன்லேயே வச்சுட்டோமோ, பேட்டரி வேறு போயிருமே அப்படின்ட்டு வேகமாக பதறிட்டு ஓடி வராரா. வந்து பார்த்தா விண்டோலாம் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. இப்போ அந்த காரை ஓப்பன் பண்ணுறாராங்க. கார் ஆனில் இருந்தால் அந்த காரை ஓப்பன் பண்ணலாம் இல்லையா, ஆனால் ஓப்பனே பண்ண முடியலையாங்க. சுத்தமாகவே ஓப்பன் பண்ண முடியல. இவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாருங்க, ஓப்பனே பண்ண முடியல. காருக்கு இன்னொரு ஸ்பேர் கீ வச்சுருந்துருக்காங்க, அந்த கீயை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இந்த டிரைவர் சீட்டும் ஈரமாகிருக்கு, காரும் ஆனில் இருக்குது. காரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாருங்க. என்னமோ டம்முன்னு சத்தம் வந்துச்சுன்ட்டு ஓப்பன் பண்ணுறாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் பார்க்குறாரு, அது ஆல்ரெடி இவங்க அந்த கொல்லிமலை அடிவாரத்தில் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதே உருவம் தாங்க. கருன்னு கீழே குனிஞ்சிக்கிட்டே ஓட்டமாக ஓடுதாங்க. இவர் அந்த கடைசி தெருவுக்கு போகிற வரைக்குமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. மனுஷன் ஆங்கலை ஊங்கலை ஸ்டன் ஆகி நின்றுட்டாராம். ஒன்றுமே பண்ண முடியல. இவருக்கு கத்தணும் போல இருக்கு, ஆனால் கத்த முடியல. இங்கேருந்து ஓடணும் போல இருக்கு, ஓடவும் முடியல. கையை காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்டன் ஆகி ரோபோ மாதிரி நின்றுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த நபர் இங்கேயே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களோட அம்மா யதார்த்தமாக எந்திரிச்சிருக்காங்க. தண்ணி குடிக்கலாம், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் போகலான்னு போகும்போது மெயின் டோர் வந்து ஓப்பனில் இருந்திருக்கு. என்னமோ மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஸ்டீஃபன் திரும்பியே பார்க்கல. சரி, நான் அவங்களோட அம்மா கீழே இறங்கி வராங்க. ஸ்டீஃபன்கிட்ட வந்து கையை வச்சு தட்டுறாங்க. டே, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு தட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் திடுக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடவர்ட்டோம். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பதறியிருக்காரு. ஒன்றும் இல்லைன்னா நீ ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுமே இதை கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாதுடா, நாளைக்கு கண்டிப்பாக காரை எடுத்துக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே விடியவே கொல்லிமலையில் நடந்தது, அப்புறம் இப்போ நடந்தது, காரு எடுக்கும்போது நடந்தது, எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா விடியவே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. டீ போட்டு குடிக்கிறாங்க. இவங்களோட வீட்டில் அந்த ஜபம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இவங்களும் ஜபம் பண்ணுறாங்க விடியவே. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேலையாக குளிச்சு முடிக்கிறாங்க. சாப்பாடு கூட அன்னைக்கு செய்யலையாங்க. இவங்க குளிச்சு முடிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜபமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபாஸ்டார் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து இதில் இருந்து ஏதாவது விடுதலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த ஃபாஸ்டரும் வராருங்க. இவர் புனித தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு வராரு. வந்துட்டு அந்த கார் ஃபுல்லாகவே தெளிச்சு விடுறாரு. இவர் தெளிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த காரு குப்புன்னு ஒரு நாத்தனார் இருக்குங்க. பழைய ஏதோ அழுகி போன ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த ஸ்மெல்லு ரொம்ப நேரம் இருந்திருக்குங்க. மறுபடியும் அவர் வந்து அந்த புனித தண்ணியை தெளிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அன்னைக்கு அந்த சர்ச்சிலே ஜபம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு வராங்க. வந்து வீட்டில் நிறுத்துறாங்க. இப்போது காரில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. காரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீட்லாம் ஈரமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, நாங்கள் பண்ணினது தப்பு தான், இனிமேல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இங்கே ஸ்டீஃபனும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்காரு. இங்கே பீட்டர்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பீட்டரும் தான் அங்கே சர்ச்சுக்கு வந்தார். அதுலேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்போ ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை நமக்கு ஸ்டீஃபன் அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னா
அது நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட, ரொம்பவே திகிலான இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.